வணக்கம் அதிகாரிகளே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பெர்சன்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெர்சன்டேஜ் பேசிக் தான் ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்தவரை. ஒரு ஷாப்பிங் மால் போனாலும் சரி, எக்ஸாம் ஹால் போனாலும் சரி, நம்ம மண்டையை காய வைக்கிற ஒரே விஷயம் இந்த பெர்சன்டேஜ் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 ரூபாய்க்கு 20% ஆஃபர்னு போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ குறையும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உடனே எல்லோரும் கால்குலேட்டர் தான் எடுப்போம். இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் பெர்சன்டேஜை எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். பெர்சன்டேஜ்னால் என்னென்னா எந்த ஒரு மதிப்பையும் 100க்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பெர் ப்ளஸ் சென்ட். பெருங்கிறது பார்னு அர்த்தம், சென்ட்டுங்கிறது 100. அதாவது ஒரு பரீட்சையில் நீங்கள் 85 மார்க் எடுத்துருக்கீங்க, அதை வந்து 100க்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100க்கு எவ்வளவு 85, அப்போ 85% தான் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டையை வந்து 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க, கடைக்காரங்க வந்து 20% ஆஃபர்னு தராங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, எப்படி இப்போ கணக்கு போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 600%, ஓகேங்களா? 600 அதில் 1/5 20%ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1/5% பண்ணோம். ஒரு 5 பொருளால் அடி கொடுக்கணும். 12 60ன்னு வருமா? இந்த 0 அப்படி சேர்த்துக்கணும். 120 ரூபா. அப்போ 600 உங்களுக்கு 120 ரூபா டிஸ்கவுண்ட்டாகவே தராங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு 480. இதுதான் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸின் பெர்சன்டேஜ் என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதேமாதிரி சம்மு கொடுத்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 30 இன்ட்டு 30/100. இது எப்படின்னா 30%. எக்ஸுக்கு பதில் 30 அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் பெர்சன்டேஜுங்கிறப்போ 30%ன்னு வரும். அதுதான் 30/100ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இருக்குது 3 × 3 9 வரும். ஆனால் இங்கே 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? ரெண்டாவது 50 இன்ட்டு 50/100. இது 50/100ன்னு போடலாம். இல்லைனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 50%ங்கிறத நம்ம எப்படி போடுவோம்? 1/2ன்னு போடுவோம். கரெக்டாக? அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். 1/2ங்கிறதே போட்டுக்கலாம். 4 × 2 25 2 25 2 50. 25ங்கிறது வருது. அப்போ இதான் ஆன்சர். ஓகேங்களா? மீதி ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 25 இன்ட்டு 25%ன்னு போடணும். 25%ங்கிறது 1/4ன்னு போடும் ஆன்சர். இங்கே ஆல்ரெடி 25 தான் கேட்டிருக்காங்க. இதை 4ஆல் அடி கொடுக்கும்போது என்னாகும்? 25 கம்மியாக தான் வரும். அப்போது இதுவும் நம்ம ஆன்சர் இல்லை. இப்போ 40 இன்ட்டு 40/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 4 × 4 16 வரும். அப்போ இதுவும் நம்ம ஆன்சர் இல்லை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதேமாரி சில கணக்கு இருக்குது. சில கணக்குக்கு வந்து ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட ஆப்ஷன் இருந்ததுன்னா ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். எது ஈஸியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு வருவோம். 48% வந்து எக்ஸின் 64%க்கு சமமாக இருக்குது எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? 48 இன்ட்டு 48%ங்கிறது 48/100ன்னு போடலாமா? = இந்த எக்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். இன்ட்டு 64/100ன்னு போடலாமா? இது என்ன பண்ணுறோன்னா, ப்ராக்கெட்டுக்கு இந்த சைடு வரும்போது அப்படி தலைகீழாக வரும். நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஸ்கூல் மெத்தட் இல்லை இது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வரேன். நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணணும். ஸோ = இங்கே உள்ளதை இப்படியே டைரெக்டாக நீங்கள் அடி கொடுக்கலாம். 100க்கு 100 அடி போயிட்டு இதை பாருங்கள். 8 வாய்ப்பாடில் 6 × 8 48. இது 8ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ
48 இன்ட்டு 6 பை இந்த 8 அப்படி கீழே கொண்டு வரோம் ஈக்குவல் டு எக்ஸு. இது எப்படி அடுத்த ஸ்டெப்பு செஞ்சாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக இதுலேயே 1 8 6 48 6 36 எக்ஸோட வேல்யூ 36 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இப்படி செஞ்சு கூட நீங்கள் பண்ணுங்கள். 1 8 6 38 6 36 எக்ஸ் ஈக்குவல் டு 36. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த 3 சம்முமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மாக கொடுத்துருக்கேன். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய அடுத்தடுத்து வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நம்ம கூடயே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேப்பர் ஒர்க்கு கம்மி பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே பண்ணிடலாம் மேக்ஸை பொறுத்தவரை. ஓகே டியர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.